அதிகாரம் 3. கடவுளின் குரல் ஒலியை கேட்டல். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லோக்யூஷன். கடவுள் ஆன்மாவிடம் பேசும் முறை. கடவுள் ஆன்மாவிடம் மிக நெருங்கிய விதத்தில் பரிமாறிக்கொள்ளும் வழிகள், உரையாடும் முறைகள், பகிரும் விதங்கள் நிறைய உண்டு. அத்தகைய வழிகளில் ஒன்றே கடவுளின் குரல், தொனி, லோக்யூஷன் என்பதாகும். கடவுளின் குரல் என்பது என்ன? கடவுளின் குரல் என்பது அவரது வார்த்தை அல்லது கடவுள் ஆன்மாவிடம் கூறும் ஒரு செய்தி ஆகும். இத்தகைய குரல் ஆன்மாவின் உள்ளுணர்வை தூண்டி எழுப்பி மிக ஆழமான வகையில் கடவுளின் அன்பிற்கு செவிசாய்க்கச் செய்கிறது. இவற்றில் சில வெளியே இருந்து வருகின்றன, சில ஆன்மாவின் உள்ளார்ந்த ஆழத்திலிருந்து வருகின்றன, சில அதன் மேலே இருந்து வருகின்றன, இன்னும் சில மனித குரல் ஒலியாகவும் செவிக்கு கேட்கின்றன. இத்தகைய குரல் ஓசை கடவுளிடமிருந்தும் தன்னிடமே இருந்தும் தனது கற்பனையில் இருந்தும் அல்லது சாத்தானிடமிருந்தும் கூட வரலாம். கடவுளிடமிருந்துதான் வருகின்றது என்பதற்கான முதல் அடையாளம், கடவுளின் குரல் தன்னிலே ஞானமும் வல்லமையும் அதிகாரமும் கொண்டிருக்கும். இங்கு பழைய ஏற்பாட்டில் கடவுள் அதிகாரத்துடன் பேசியதையும் நம் ஆண்டவர் அதிகாரத்துடன் போதித்ததையும் நினைவில் கொள்வோமாக. காண்க விடுதலை பயணம் 19, 16 முதல் 20 வரை, 20, 18 முதல் 20 வரை, மத்தேயு 7, 29, 28, 18, மார்க்கு 1, 27. இத்தகைய தன்மை கேட்பவருக்கு தன்னகத்தே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் கொண்டு வருகிறது. மேலும் கடவுளின் உடனிருப்பை, செயல்பாட்டை கேட்பவருக்குள் உறுதியடையச் செய்கிறது. உதாரணமாக, நான் தான், அஞ்ச வேண்டாம் என்ற குரல் மற்றெல்லா ஆறுதல்களும் நமக்கு பொய்த்து போகும்போது ஒரு வியப்புக்குரிய வகையில் ஆறுதலை தந்து மனத்தில் அமைதியை பொழிகிறது. மேலும் கடவுள் நமக்கு பணித்தவற்றை எத்தகைய இடையூறுகள் வந்திடினும் மன உறுதியுடன் செய்யும் ஆற்றலை தருகிறது. இரண்டாம் அடையாளம், நமக்கு ஏற்படும் நிம்மதி, அமைதி, மிக எளிதில் ஏற்படும் பக்திநிறை அக உணர்வு போன்றவற்றால் கடவுளின் புகழை எப்போதும் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்ற ஆவல் உருவாகிறது. காண்க திருப்பாடல் 34, 1 முதல் 3 வரை. மூன்றாம் அடையாளம், நாம் கேட்கும் குரல் அல்லது செய்தி பல காலங்களுக்கு, ஒருவேளை ஒருபோதும் கூட நம் மனத்தை விட்டு விலகுவதே இல்லை. அக்குரல் எதிர்காலத்தை குறித்து முன்னுரைப்பதாயிருப்பின் ஆன்மாவிற்கு அது நிச்சயம் நடைபெறும் என்ற உறுதிப்பாடு ஏற்படுகிறது. எத்தகைய எதிர்ப்புகள், காயப்படுத்தும் திறனாய்வுகள், துன்பங்கள், கேலி பேச்சுகள் எழுந்திடினும் ஆன்மா தனது அமைதியை இழப்பதில்லை. உறுதிப்பாட்டின் தீப்பொறி தொடர்கிறது. குறித்த காலத்தில் ஆண்டவர் கூறியது நடக்கும்போது ஆன்மா அனுபவிக்கும் மகிழ்ச்சி எல்லையற்றதாய் இருக்கிறது. ஆனால் இக்குரலானது பிறவற்றை அடிப்படையாக கொண்டு வரும் பொழுது நாம் மேற்சொன்ன அடையாளங்கள் இருப்பதில்லை. அகந்தையும் ஆணவமும் தலை தூக்கும். பிறருக்குரிய மனித மாண்பை மதித்து நடப்பதில்லை. கர்வம் நிறைந்திருக்கும். ஆகவே இத்தகைய ஆன்மீக அனுபவங்களை பொறுத்தமட்டில் ஆன்மீக வாழ்வை பற்றி படித்து தெளிவுற்ற சிறந்த ஆன்மீக ஆலோசகர்களை, வழிகாட்டிகளை அணுகுவது நல்லது. உண்மையான இறை குரலொலியின் அடையாளங்கள். 1. இறை குரலொலியால் விளையும் நற்பயன்களைக் கொண்டு ஆன்மாவானது அக்குரல் ஒலியின் நம்பகத்தன்மையை குறித்து உறுதியடைகிறது. 2. உண்மையான இறை குரல் ஒலியில் தெளிவு இருக்கும். வார்த்தையின் அல்லது செய்தியின் ஒவ்வொரு ஒலிக்கோர்வையும், சொல்லின் பகுதி தெளிவாக கேட்கப்பட்டு புரிந்து கொள்ளப்படுகிறது. உண்டாக்கப்பட்ட அல்லது கற்பனை செய்யப்பட்ட குரல் ஒலியில் அவ்வாறு இருப்பதில்லை. ஓசையும் வார்த்தையும் தெளிவாக கேட்பதில்லை. அது ஒருவர் பாதி தூக்க மயக்கத்தில் கேட்பது போன்று இருக்கும். 3. இறைவனின் குரல் ஒலியானதுதான் கேட்பதை பற்றி ஒருபோதும் சிந்தித்துக் கொண்டிராத போதும் கேட்கப்படுகிறது. இறைவனின் குரல் திடீரென்று வருகிறது. அதை கேட்பவர் ஒருபோதும் நினைத்திராத, கற்பனை கூட செய்து பார்த்திராத காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அது நிறைவேறும் என்ற உறுதிப்பாடும் ஆன்மாவில் ஊன்றப்படுகிறது. ஆகவே உண்மையான இறை குரல் என்பது ஒருவர் தானாக தனது கற்பனையில் உண்டாக்குவது அல்ல,
உதாரணம், கடவுள் சாமுவேலை அழைத்தது 1 சாமுவேல் 3, 1-10 வரை. 4. உண்மையான குரல் ஒலியில் ஆன்மா ஏதோ ஒன்றை தெளிவாக கேட்பதைப் போல் தோன்றும், ஆனால் கற்பனையிலிருந்து வரும் குரல் ஒலியில் அது பகுதி பகுதியாக வருகிறது. ஆன்மாதான் எதிர்பார்ப்பதை கேட்க விரும்புகிறது, ஆகவே அதை சிறிது சிறிதாக அதுவே உண்டாக்குகிறது என்று இதற்கு விளக்கம் கூறலாம். 5. இறைவனிடமிருந்து வரும் குரல் ஒலியானது ஒரே வார்த்தையெனினும் அது ஓர் உலகமே கொள்ள முடியாத அளவுக்கு பொருள் கொண்டிருக்கும். 6. மேலும் சொல்லப்பட்ட வார்த்தை செய்தியை விட அதைக் கடந்தும் இன்னும் மிகுதியாக அங்கே புரிந்து கொள்ளப்படுகிறது. இங்கு ஒரே வார்த்தையில் ஒரு பெருங்கடல் அளவுக்கு ஞானம் ஆன்மாவுக்கு கொடுக்கப்படுகிறது. சாத்தானிடமிருந்து வரும் குரல் ஒலியின் தன்மை எப்படி இருக்கும்? சாத்தான் கூட தெளிவாக பேசலாம், ஆனால் அந்த பேச்சின் விளைவுகள் வித்தியாசமாக இருக்கும். ஓர் ஆன்மாவுக்குள் அமைதியும் உள்ளொளியும் ஏற்படுவதற்கு பதில் அமைதியற்ற தன்மையும் தற்பெருமையும் உள்ளார்ந்த போராட்டங்களும் மிகும். ஆகவே எதுவாயினும் எந்த அளவு கடவுளின் அருள் மிகுந்து கொடுக்கப்படுகிறதாயினும், ஆன்மாவுடன் கடவுள் நெருங்கிய விதத்தில் பகிர்ந்து கொள்ளப்படுவதாயினும், அதைப் பெறுபவர் தன்னை முன்னிட்டே அவை கொடுக்கப்படுகின்றன என்று ஒருபோதும் கருதக்கூடாது. மாறாக தனது பாவங்களை குறித்து மன வருத்தப்படவும், கடவுளுக்கு இன்னும் நன்றி கடன் பட்டவராகவும் தன்னை கருத வேண்டும். தனது விருப்பங்களையும் தன்னையுமே மறந்துவிட வேண்டும். இத்தகைய இறையருள் அனுபவத்தைப் பெறும் ஒருவர் கடவுளின் மகிமையையும் புகழையும் தேட வேண்டும். கடவுளிடமிருந்து ஒரு சிறிய அளவிலேனும் பிரிந்துவிடக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது என்ற தேவபயம் இருக்க வேண்டும். மேற்சொன்ன மன இயல்புகள் ஒருவரிடம் இருப்பின் அவர் பயப்படவே தேவையில்லை. சிந்தனைக்கு எரேமியா 14, 20-21 வரை, திருப்பாடல் 100, 2 கொரிந்தியர் 12, 9-10 வரை.